மகர லக்னத்துல பிறந்தவங்க, ராசியில பிறந்தவங்க கொடுமுடி போயிட்டு வாங்க. அங்க உள்ள வன்னி மரத்தை நீங்க சுத்துங்க. சுத்த சுத்த உங்களுக்கு நன்மை நடக்கும். இப்ப இதே இடத்துல வந்து சகோதர காரகனாகிய செவ்வாய் தாயார் ஸ்தானாதிபதியாகி மூத்த சகோதர ஸ்தானாதிபதியும் பாதகாதிபதி ஆகிய செவ்வாயும் 3ல சனி சாரத்தில் உட்கார்ந்துருக்கார். சனியோட சேர்க்கை இருக்கு. இப்ப எந்த ஒரு திட்டமும் இல்லாம யதார்த்தமான வாழ்க்கையில் வாழ்வதுதான் மகரத்திற்கு ஒரு உயர்ந்த நிலையை கொடுக்கும் என்பது சாஸ்திரத்துக்கு திட்டம். இப்ப ராகு 2ல இருந்துச்சுன்னா 8ல கேது இருக்கும். இப்ப ராகு இங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆக போகுது. பெரும்பான்மை மகர லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் இந்த முன்னோர்களுடைய வழிபாட்டையும் குலதெய்வ வழிபாட்டையும் செய்வதன் மூலமாக பல சங்கடங்களையும் தடைகளையும் குறைகளையும் போக்கிக் கொள்ளக்கூடிய ஒரு வழிமுறையா இது இருக்கு. 7ஆம் இடத்துல குரு வர்றார். திருதிய விரையாதிபதி குரு 7ல. அப்ப லக்கணத்தை பார்ப்பார், 11ஆம் இடத்தை பார்ப்பார், 3ஆம் இடத்தை பார்ப்பார். அப்ப இது ஒரு மாற்றம். இது ஒரு நல்ல மாற்றத்தை நம்ம கொடுக்கும். 7ல வர்றாரே, குரு 7ல வருது, உங்களை பொறுத்த மட்டும் நல்லதுதான். எல்லாம் வல்ல இறைவனின் பேரருளால் வல்லான் வகுத்த வழிகொப்ப அம்மன் அருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். இந்த வருடம் மக்கள் அனைவரும் நல்ல மகிழ்ச்சியோடு, ஆனந்தமாக, ஆரோக்கியமாக, ஐஸ்வர்யத்தோடு தான் கொண்ட தொழிலில் அல்லது உத்தியோகத்தில் மிக சிறந்த நிலையை அடைய வேண்டுமென நான் வணங்கும் வளநாட்டு சித்தரை வணங்கி என் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்ப தமிழுடைய வருடங்கள் 60ல 40வது வருடத்தினுடைய பெயர் தான் பராபவ வருடம். இந்த பராபவ வருடத்தினுடைய அந்த விளக்கம் அவங்க நம்ம பெரியவங்க சொன்னது அருள் தோற்றம் அப்படின்ற ஒரு நிலை. ஆனா இந்த பராபவ வருடத்தினுடைய நிலை இப்ப வந்து இப்ப நம்ம வர்ற 14ஆம் தேதி இல்லையா, 14ஆம் தேதி காலையில சரியாக 9:25 காலையில் 9:25 தான் சித்திரை பிறக்கிறது, தமிழ் புத்தாண்டு பிறக்கிறது. 14/4/2026. இந்த பராபவ வருடத்திற்கு ஒவ்வொரு வருடத்துக்கும் அவங்க மூலத்துல ஒரு பாடல் கொடுப்பாங்க. அப்ப அந்த வெண்பா மாதிரி இருக்கும். அந்த வெண்பால என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இதுல சொல்றாங்க, மிக்க பராபவத்தின் மேதினியில் பின்மலையாம் தக்க பசு கடல் ஐக்குமே இக்கு பழிக்காது 4 வகை பல்லுயிர் கின்பம் கழிக்காதனவே கருது அப்படின்னு சொல்றாங்க. என்னன்னா, பராபவ வருடத்தினுடைய பின்வரக்கூடிய மாதங்கள்ல தான் மழை உண்டு, பசுக்கள் செழிக்கும், பால்வளம் பெருகும், 4 வகை சாதியினரும் செழிப்புடன் வாழ்வர், பல்லுயிர்களும் நோய் நொடிகளின்றி இன்பமாகவே வாழும் அப்படின்னு இந்த வருடத்தினுடைய வெண்பாவை அவங்க நமக்கு கொடுக்குறாங்க. இது நமக்கு இந்த பாடலை, இந்த வெண்பாவுடைய இதை கேட்டவுடனே நமக்கு ஒரு மகிழ்ச்சி தான். ஏன்னா இறைவனுடைய அனுக்கிரகத்துல எல்லாருமே நோய் நொடிகளின்றி தொழில்துறையில நல்ல மேன்மை அடைந்து நல்ல ஆரோக்கியத்தோடு வாழ்ந்தாலே. ஏன்னா இன்னைக்கு மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, சாமி கைகால் சோகத்தோட இருந்தா போதுன்ற நிலைக்கு வர்றாங்க. அப்ப இந்த வருஷம் அந்த அளவுக்கு நல்லா இருக்கு அப்படின்னா கூட, இந்த பராபவ வருஷத்துல நம்ம முன்னோர்கள் வந்து சில நிலைகளை, இந்த ராஜா, மந்திரி, சேனாதிபதி, அர்க்காதிபதி, மேகாதிபதி இப்படின்னு பிரிச்சு அதுக்கு ஒரு சில பலன்களை அவங்க சொல்லுவாங்க. அப்படி இது இருந்தாலும் பஞ்சாங்க கணிதர் கொடுக்கறது தான். அதுக்கப்புறம் தான் நம்ம கிரகத்தினுடைய நிலையை வச்சு 12 ராசிகளுக்கும் என்ன மாதிரியான பலன்கள் அப்படின்றத நம்ம பார்க்கும்போது, இதை அவங்க கொடுத்துருக்காங்க. இந்த வருஷத்தினுடைய ராஜா யார் அப்படின்னா குரு வந்திருக்கார். அப்ப அதுக்கு வாகனம் எது அப்படின்னா குதிரை. மந்திரி யாருன்னா செவ்வாய். செவ்வாய்க்கு வாகனம் எதை கொடுத்துருக்காங்க? யானையை கொடுத்துருக்காங்க.
அதே மாதிரி சேனாதிபதி சந்திரன், இதுக்கு பசுவை கொடுத்துருக்காங்க. அர்க்காதிபதி சந்திரன், அர்க்காதிபதி சந்திரன், அதுக்கு பட்சி, இந்த பறவைகள் கொடுக்குறாங்க. மேகாதிபதி சந்திரன், இது மரம் செடி கொடிகளுக்குரியது. சசியாதிபதி குரு, பொதுமக்கள், மக்களுடைய வாழ்க்கையை பற்றி சொல்லுவது. சசியாதிபதி குரு, பொதுமக்கள். ரசாதிபதி தான் சனி, அது சர்ப்பம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நிராசாதிபதி குரு, அதுதான் கிரகங்களுடைய நிலையை பற்றி சொல்றாங்க. தானியாதிபதி புதன், இதுக்கு விலங்கு என்ன சொல்லியிருக்காங்க? ஒட்டகத்தை கொடுத்துருக்காங்க. பசுநாயகர் கோபால், அனைத்திற்குமானது. கர்மத்தின் மேன்மையை, கர்ம யோகியாய், காலத்தால் காலத்தினுடைய வேகத்தை அறிந்து தன்னுடைய வாழ்வினுடைய பயணத்தை செய்கின்ற, பயணப்படுகின்ற மகர ராசி லக்ன நேயர்களுக்கு பராபவ வருடத்தினுடைய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். இப்ப பராபவ வருடம் இந்த மகர ராசி லக்னத்துக்கு எப்படி இருக்கு? அவர் ஏற்கனவே அந்த வீட்டின் அதிபதியார் சனி பகவான், அவருக்கு 3ஆம் இடத்துல போய் உட்கார்ந்துக்கிட்டார். அப்ப லக்னத்துக்கு 3ஆம் இடம், அது காலபுருஷனுடைய 12ஆம் இடம். அப்ப இருக்கிற இடத்த விட்டு வெளியே போவோமா வேண்டாமா, வெளியே போவோமா வேண்டாமான்ற ஒரு ஆசிலேஷன் மைண்ட் இருந்துகிட்டு தான் இருக்கு. என்ன, ஊரை விட்டே வெளியே போயிடுவோமாடா அப்படின்லாம் யோசிக்கிறோம். பட் பராபவ வருடம் சதய நட்சத்திரத்துலாம் பிறகு ராகு உங்களுக்கு 2ல். இப்ப ராகு 2ல் இருந்துச்சுன்னா 8ல் கேது இருக்கும். இப்ப ராகு இங்க கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆக போகுது. பெரும்பான்மை மகர லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் இந்த முன்னோர்களுடைய வழிபாட்டையும் குலதெய்வ வழிபாட்டையும் செய்வதன் மூலமாக பல சங்கடங்களையும் தடைகளையும் குறைகளையும் போக்கிக் கொள்ளக்கூடிய ஒரு வழிமுறையா இது இருக்கு. இப்ப ராகு எப்பவுமே பிரம்மாண்டமா தான் நம்ம சொல்லுவோம். ஆனா ராகு 2ல் இருக்கார். அவர் ஒன்றும் வரவு செலவுக்கு நம்ம ஒரு குறைபாடெல்லாம் வச்சுக்கல. அதை விட திருதிய விரையாதிபதி குரு மிதுனத்தில் உட்கார்ந்து இந்த தனஸ்தானத்தை பார்த்து கொண்டு இருப்பதால் நமக்கு கால சூழ்நிலைக்கு தக்கவாறு கடன் கொண்டு கூட காசு பணத்தை வாங்கி செலவழிக்கக்கூடிய ஒரு நிலையத்தான் இது செய்தது. ஏன்னா சனி 3ல் போய் உட்கார்ந்துருக்காரு. அப்ப நம்ம என்ன செய்யறோம்? திட்டம் போடாதரா, எக்ஸ்பெக்டேஷன் வேண்டாம் அப்படின்னு சொன்னா கேட்குறாங்களா? நாளைக்கு நடக்கக்கூடிய நிகழ்ச்சி இன்னைக்கு திட்டம் போட்டு நாளைக்கு சாயங்காலம் 5 மணிக்கு முடிச்சு கொடுத்துருவோம்னு சொல்லும்போது சனி காலை வரி விட்டுருவாரு, நடக்க விட மாட்டார். அப்ப எந்த ஒரு திட்டமும் இல்லாம யதார்த்தமான வாழ்க்கையில் வாழ்வதுதான் மகரத்திற்கு ஒரு உயர்ந்த நிலையை கொடுக்கும் என்பது சாஸ்திரத்துக்கு திட்டம், சாஸ்திரவதனம். அப்ப நம்ம என்ன செய்யணும்? காலையில வீட்டை விட்டு வெளியே போகும்போது வீட்டில் என்னம்மா டிஃபன் அப்படின்னு கேட்டா, பழைய சோறு இருக்கு சாப்பிட்றீங்களா அப்படின்னு கேட்டா, பேஸ் தாராளமாக வெயின்னு சாப்பிடணும். நான் காலையில இட்லி தான் சாப்பிடுவேன்னு நீ பட்னியா கிடக்கிறது உறுதி. மகர லக்னத்துக்காரனுக்கு வீராப்பே வரப்படாது. யதார்த்தத்துடைய நிலைப்பாட்டுக்குள் தன் வாழ்க்கையை அர்ப்பணித்துக் கொண்டால் அல்லது வைத்துக் கொண்டால் வாழ்க்கை வளமாக இருக்கு. இங்க பார், வயசு ஏற ஏறத்தான் மகர லக்னத்துக்கு சகலவிதமான நிலைகளையும் இறைவன் செய்வார். அதே மகர லக்னம் பாருங்க, சிலர்லாம் 21 வயசுலேயே சம்பாத்தியத்துக்கு வந்துருவாங்க. சம்பாதிக்கணும், குடும்ப சூழல், வாழ்வியல் சூழல். ஆனா ராகு இவர்களுக்கு 2ல் இருப்பதால் அடுத்து வரக்கூடிய அந்த ராகு கேது பெயர்ச்சின்னு ஒன்று இருக்கே, அவிட்ட நட்சத்திரத்துக்குள்ள இறங்கும் போது நல்ல ஒரு வாழ்வியல் மாற்றத்தை உங்களுக்கு கொடுப்பதற்கு அது தயாராக இருக்கிறது. அப்ப ஒரு வீடு, வாசல், வண்டி, வாகனத்தை வாங்கலாம். வழிபாடு என்பது முக்கியம். அப்ப நான் சொல்றது மாதிரி மகர லக்னத்துல பிறந்தவங்க, ராசியில பிறந்தவங்க கொடுமுடி போயிட்டு வாங்க. அங்க உள்ள வன்னி மரத்தை நீங்க சுத்துங்க. சுத்த சுத்த உங்களுக்கு நன்மை நடக்கும். இப்ப இதே இடத்துல சகோதர காரகனாகிய செவ்வாய் தாயார் ஸ்தானாதிபதியாகி மூத்த சகோதர ஸ்தானாதிபதியும் பாதகாதிபதி ஆகிய செவ்வாயும் 3ல சனி சாரத்தில் உட்கார்ந்துருக்கார். சனியோட சேர்க்கை இருக்கு. அப்ப இந்த இடத்துல நெருக்கடிகள், சில நேரத்தில் வீடு மாறணும், அல்லது இடம் மாறணும், இல்லை ஊரை விட்டு வெளியே போகணும், இல்லை வெளிநாடு போகணும், அப்ப வெளி இடங்கள்ல போகணும், வெளி மாநிலம் போகணும். இப்படியெல்லாம் ஒரு சூழல், ஒரு நெருக்கடிகள் நமக்கு இருக்கத்தான் செய்யுது.
இதை ஈஸியாக சமாளிச்சிடலாம். உங்களுக்கு ஒன்றும் பெரிய இதெல்லாம் கிடையாது. ஆனால் அடுத்து குரு கடகத்துக்கு வர்றார், பயிற்சியாகிறார். அந்த 3ஆம் இடத்து இருப்பதால் நாம் எடுக்க முடியாத முடிவுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைத்து அதை சாஸ்வதனப்படுத்தக்கூடிய ஆற்றல் குருவுக்கு உண்டு. அப்ப 7ஆம் இடத்துல குரு வர்றார். திருதிய விரையாதிபதி குரு 7ல். அப்ப லக்கணத்தை பார்ப்பார், 11ஆம் இடத்தை பார்ப்பார், 3ஆம் இடத்தை பார்ப்பார். அப்ப இது ஒரு மாற்றம். இது ஒரு நல்ல மாற்றத்தை நம்ம கொடுக்கும். 7ல் வர்றாரே, குரு 7ல் வருது, உங்களை பொறுத்த மட்டும் நல்லதுதான். அப்ப ஒரு நல்ல மாற்றத்தையும் வாழ்க்கையையும் தரக்கூடிய நிலை இதுல இருக்கு. அப்ப நமக்கு யோகாதிபதியாகி புதன் போய் நீச்சத்துல தான் உட்கார்ந்துருக்காரு, சனீசாரம். அப்ப இந்த இடத்துல நமக்கு நம்பிக்கையான மனிதர்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்க நமக்கு உதவி செய்ய முடியாத நிலையில அவங்க இருப்பாங்க. பெத்த தகப்பனும் சரி, மற்ற மனிதர்களும் சரி. ஆனா விவகாரம் எப்படி வரும்? எப்பயோ நம்ம பார்த்த வேலை, அந்த தஸ்தாவேஜுகள், டாக்குமெண்ட்டு, ஃபைலு தேவையில்லாத ஒரு இடத்துல சிக்கிக்கிட்டு அதனால பிரச்சனை வரும். இந்த இடத்துல நீங்க கவனமா இருக்கணும். இப்போதைக்கு உங்களுக்கு ரெக்கார்டிக்கல் ஒர்க்கு அப்படின்னா நீங்க ரொம்ப, ஏன்னா எதையுமே அசால்ட்டா செய்யற, கற்பனையிலே ஒரு காரியத்தை முடிக்கிறேன் மகர லக்னத்துக்காரன் தான், மகர ராசிக்காரன் தான். அதனால எதையுமே ரெக்கார்டிக்கலா பண்ணுங்க, அதை சரியா சேவ் பண்ணுங்க, பாதுகாப்பா வைங்க. அதெல்லாம் இந்த பராபவ வருடத்துல இதெல்லாம் நீங்க கண்டிப்பா செஞ்சுதான் ஆகணும். ஏன்னா பயணங்கள் எல்லாம் குறைங்க, திடீர் பயணங்கள்லாம் நிறைய வரும். அதனால இதெல்லாம் கொஞ்சம் உடல் ரீதியான நிலைப்பாட்டில் வயிற்று வலி, செரிமான கோளாறு, ஷோல்டர் பெயின், அந்த கால்களில் இருக்கக்கூடிய நரம்புகளுடைய இது, ஏன்னா சுகரில் இருக்கிறவங்களுக்கு இந்த மகரத்தில் பிறந்து சுகரில் இருந்தாங்கன்னா கால் குதி நரம்பெல்லாம் இழுக்கும், பாதம் மரத்து போகும், இப்படிலாம் இருக்கு. அதனால நல்ல உடற்பயிற்சி செய்யுங்க, உடலை நல்லா பாதுகாருங்க. காலையில் நேரத்தோடு எழுந்திரிச்சு ஒரு வாக்கிங் எக்ஸசைஸ் போடுங்க, பிராணாயாமம் நல்லா பண்ணுங்க. இதெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வருஷம் நீங்கள் செஞ்சுதான் ஆகும். ஏன்னா உழைக்கிறதுக்கு தகுந்தாப்புல உடல் வலிமை வேணும் இல்லையா? ஏன்னா இதில் மன வலிமை இழந்து உடல் வலிமை இழந்தோம்னா வீணா போயிடும். அதனால பராபவ வருடம் உடல் நலத்தை கருத்தில் கொண்டு பணியாற்றக்கூடிய நிலையில் வரக்கூடிய உயர்வை, வேலை பார்த்துருக்கோம், நமக்கு நம்ம ப்ரொமோஷன் வரல, இன்க்ரிமெண்ட் வரல, அது வரல, அதெல்லாம் வேலையை மட்டும் செய்யுங்க, உயர்வை இறைவன் கொடுப்பார். அப்ப உழைப்புக்கும் உயர்வுக்கும் உறுதுணையாக இருக்கக்கூடிய, உயர்வை தரக்கூடிய, காலதாமதமாகி உயர்வை கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாகத்தான் பராபவ வருடம் இருக்கிறது. இதில் திட்டங்களை குறைத்து விடுங்கள், செலவுகளை ரொம்ப குறைங்க. யதார்த்தமா எளிமையான வாழ்க்கையிலும் பெரிய இனிமையான வாழ்க்கையை வாழுகின்ற ஒரு பாக்கியத்தை இறைவன் உங்களுக்கு கொடுப்பான். யோசனை பண்ணி எந்த முடிவும் எடுங்க. ஏன்னா சடார்னு எடுத்துடாதீங்க. பக்குவமாக நடந்து கொண்டால் பராபவ வருடம் உங்களுக்கு மேன்மையையும் சந்தோஷத்தையும் தர வேண்டுமாய் வேண்டிக் கொள்கின்றேன். வாழ்த்துக்கள்.